ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எப்படியாவது தென் மாவட்டங்கள்ல காலை பதிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக வந்து என்ன பண்ணுச்சுன்னா, நயினார் நாகேந்திரனை பாஜக மாநில தலைவரா போட்டாங்க. தென் மாவட்டங்கள்ல பாஜக வீக்கா இருக்குது அப்படின்றது பாஜகவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எப்படியாவது பாஜக வந்து தென் மாவட்டங்களையும் நம்ம கால் ஊன்றி நின்றுடணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்களை என்ன பண்ணாங்க, பாஜக மாநில தலைவரா போட்டாங்க. அண்ணாமலையோட ஸ்ட்ராங் என்ன அப்படின்றது பாஜக பல்ஸ் பார்த்துட்டாங்க. ஏன்னா கொங்கு மண்டலத்துல அண்ணாமலைக்கான பவர் இருக்குதானா இல்ல, ஆனா அவங்க அப்படி நம்புறாங்க, இருக்குதுன்னு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஆனா உண்மையிலே இல்ல அப்படின்றதுதான் நிதர்சன உண்மை. அதிமுக இருக்குதுன்னா இல்லவே இல்லை. ஏன்னா செந்தில் பாலாஜி எப்போ திமுக சேர்ந்தாரோ சேர்ந்தது நாள் முதற்கொண்டு கொங்கு மண்டலத்துல கொஞ்சம் கொஞ்சமா திமுக கோட்டையா மாற்றிட்டு வரார் செந்தில் பாலாஜி அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு மாய பிம்பத்தை காட்டலாம். இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு ஆறாவாரம் அப்படின்றது வந்தது எழும்பிச்சு, ஓகே, அது அவங்க கட்சி உட்கட்சி பிரச்சனை. ஆனா இது வெளி கட்சியில தேர்தலில் செல்லுபடி ஆகும்னா செல்லா காசா தான் போவோம் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவருக்குன்னு பாஜகல ஒரு சில ஆதரவாளர்கள், அதிகமான ஆதரவாளர்கள் சேர்த்து வச்சிருக்காரு. உட்கட்சி பூசல் விவகாரம் வரும்போது அண்ணாமலையுடைய கை ஓங்கி இருக்குது. ஆனா அதை பார்த்துட்டு நீங்க தேர்தல்ல வந்து நின்று அண்ணாமலையுடைய கை ஓங்கி இருக்கு, அதனால கொங்கு மண்டலத்துல நம்ம வந்து கணிசமான வாக்கு வாங்கிடலாம் அப்படின்னா மண்ணை கவும். அதுதான் உண்மையான நிதர்சனம் உண்மை. பாஜக மண்ணை கவும் அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மை. இப்போ கொங்கு மண்டலம் எல்லாமே திமுக கோட்டையா மாற்றிட்டு வராரு செந்தில் பாலாஜி அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மை. இப்போ தென் மாவட்டங்கள்ல எப்படியாச்சுன்னா கால் பதிச்சிடணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் சூஸ் பண்ணியிருக்காங்க சொன்னேன். ஆனா இப்போ இன்னும் அதை வலுப்படுத்துற விதமா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 25 தொகுதிகள்ல தென் மாவட்டங்கள்ல வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் யார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஐயா, அதே போல டிடிவி தினகரன், சசிகலா, இவங்க 3 பேரையும் வைத்து 25 தொகுதியில சாலிடா வின் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் காய்களை நகர்த்திட்டு வராங்க. அந்த முக்குளத்தூர் ஓட்டுகளை வந்து பிரியாம சிந்தாம செதறாம முழுசா வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 25 தொகுதிகள்ல வந்து வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக என்ன பண்ணிருக்காங்க, காய்களை நகர்த்திட்டு வராங்க. சோ இதனால ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்க 3 பேரையும் விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் என்ன பண்றாங்க, பைக்கிறாங்க. இப்போ அதிமுக இபிஎஸ்க்கு என்ன பிரச்சனைனா இவங்களை கட்சிக்குள்ள சேர்க்க கூடாது அப்படின்னு. ஏன்னா பாஜக என்ன நினைக்குது, ஒருங்கிணைந்த அதிமுகவா நினைக்குது. ஆனா இவங்க இதுக்கு இபிஎஸ் வந்து என்ன பண்றாரு, தடை போடுறாரு, அவங்கள சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க கூட்டணிகளை வச்சுக்கோங்க, ஆனா இங்க வந்து அவங்க கட்சிக்குள்ள வேண்டாம் அப்படின்றத ஒரு தெள்ள தெளிவா சொல்றாரு. இது போக இரட்டை சின்னத்துல அவங்க நிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. பாஜக சின்னத்துல நிக்கட்டும், தாமரை சின்னத்துல வேணா நின்று அவங்க ஜெயிச்சிடட்டும், ஆனா இரட்டை சின்னத்துல நிக்கிறதுக்கு நான் டிடிவிக்கோ சசிகலாவுக்கோ ஓபிஎஸ்க்கோ நான் அனுமதி தர மாட்டேன். அவங்க சுயேட்சையில நின்னுகட்டும், இல்ல உங்க சின்னத்துல நின்னுகட்டும், இரட்டை சின்னத்துல நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு. யாரோட சின்னத்தை எடுத்து யாருக்கு கொடுக்கிறது அப்படின்ற ரேஞ்சில தான் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கொந்தளிச்சு எழுந்திருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த சின்ன உங்களுக்கும் இல்ல எங்களுக்கும் இல்ல, அது ஸ்ப்ரீஸ் பண்ண போறாங்க. போனா போதுன்னு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல ஓபிஎஸ் அவர்கள் சொன்னது நிமித்தமா, ஓபிஎஸ் அவர்கள் சைன் போட்டது நிமித்தமா உங்களுக்கு தற்காலிகமா தான் கொடுத்தாங்க, நிரந்தரமா தான் கொடுக்கல. உங்களுக்கு என்னவோ தற்காலிகமா கொடுத்துட்ட மாதிரியும் நீங்க வந்து இரட்டை சின்னம் எங்களுக்கு தர மாட்டேன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்ற ரேஞ்சில தான் இபிஎஸ் லெப்ட் ரைட்னு வாங்குறாங்க ஓபிஎஸ் ஆதரவு. உண்மை அதுதான். ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் இந்த இரட்டை சின்னம் போய் சேரும் அப்படின்றது தான் இது வரைக்கும் தேர்தல் ஆணையத்துல வந்து என்ன பண்ணாங்க, 99% ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு இரட்டை சின்னம் ஒதுக்கப்படும் அப்படின்ற ரிசல்ட். இத முன்னமே தெரிஞ்சுக்கின்னு இதை தடுக்கணும் அப்படின்றதுனாலதான் வீராப்பா மீசைய முறுக்கிட்டு வெளியே வந்த இபிஎஸ் அவர்கள் இப்ப திரும்பவும் அடிமையா போயிட்டு என்ன பண்ணிருக்காரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சுயநலத்துக்காக தான், மக்களுடைய நலனுக்காகவோ இல்ல கட்சியோட நலனுக்காகவோ இல்ல, அவருடைய சுயநலத்துக்காக தான் அவர் போய் சேர்ந்திருக்கிறாரு. இப்போ இது வரைக்கும் அந்த வழக்கு வந்து என்ன பண்ணல, விசாரிச்சு தேர்தல் ஆணையம் விசாரிச்சு ஒரு தெளிவான முடிவு எடுக்கல. ஏன்னா இறுதி விசாரணை வரைக்கும் நடத்திட்டாங்க. புகழேந்தி தரப்பை கூப்பிட்டு பேசிட்டாங்க, ஓபிஎஸ் தரப்பை கூப்பிட்டு பேசிட்டாங்க, இபிஎஸ் தரப்பை கூப்பிட்டு பேசிட்டாங்க, எல்லா தரப்பையும் கூப்பிட்டு பேசிட்டாங்க. ஆனா இப்போ அந்த தேர்தல் ஆணையம் இன்னும் யாருக்கு இந்த இரட்டை சின்னம் போனோம் அப்படின்ற இறுதி வடிவத்துக்கு அவங்க முன் வந்து கொடுக்கவே இல்லை. இதுக்கு பின்னாடி எல்லாம் பாஜக இருக்குது, அது வேற விஷயம். ஆனா இப்போ ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்றாங்க, யாருடைய சின்னத்தை எடுத்து யாருக்கு இங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றது, எங்க ஐயா சொல்லணும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
போனா போதுன்னு உங்களுக்கு கொடுத்தா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்திலையும் நீதிமன்றங்களையும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. இது இப்போ வந்து அவரு சைன் போடணும், ஒரு வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்தை சைன் போடணும்னா ஐயா ஓபிஎஸ் சைனும் வேணும், இபிஎஸ் சைனும் வேணும். ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து சைன் போட்டாதான் அந்த வேட்பாளருக்கு சின்ன ஒதுக்கப்படும். இல்ல கட்டி பாத்தீங்கன்னா அவங்க சுயேட்சை சின்னல தான் நிக்கணும். ஐயா ஓபிஎஸ் நான் சைன் போட மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கிட்டாருன்னா சின்ன யாருக்கு ஒதுப்பீங்க? தேர்தல் ஆணையத்தில் எப்படி அங்கீகரிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் எதுவுமே தெரியாம என்னவோ இவர் தான் வந்து கட்சியோட பொதுச் செயலாளர் மாதிரி இவங்களா முடிசூட்டுக்குது. ஆனா சட்டத்திற்கு உட்பட்டு முடிசூட்டினாங்கன்னா இல்லவே இல்லை. தேர்தல் ஆணையம் அது அனுமதிக்கவே இல்லை, நீதிமன்றங்களும் அனுமதிக்கவே இல்லை. இன்னமும் வழக்கு வந்து நிலுவையில தான் இருக்கு. நிலுவையில இருக்கும் பொழுது நான் பொதுச் செயலாளர், நான் பொதுச் செயலாளர் ஆயிட்டேன், லெட்டர் பேடு எனக்கு, கட்சி கொடி எனக்கு, எனக்கு வந்து சின்ன எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவராவே என்ன பண்ணிக்கிறாரு நினைச்சுக்கிறாரு. இந்த சந்தான படத்துல சொல்லுவாங்கல்ல, இவர் ஆழ் மனசுல யாரோ போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இவரு தான் வந்து டாக்டர் நினைச்சிட்டாங்க. அதனால நான் டாக்டர் சொல்லிருக்காருல்ல, அது போல ஒரு சிலர்னால நான் பொதுச் செயலாளர் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இவர் சுத்திட்டு இருக்காரு. ஆனா சட்டத்திற்கு உட்பட்டு இவர் பொதுச் செயலாளர்னா இல்லவே இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்றாங்க. ஆனா இன்னமும் நீதிமன்றங்களை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றங்களை இந்த வழக்கு வரும்போது இவர் பதில் மனு தாக்கல் பண்ணார். அப்போ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுத்தாரு. அப்ப நீதிமன்றம் என்ன பண்ணுச்சுன்னா, வழக்கு நிலுவையில் இருக்கும் போது நீங்க எப்படி பொதுச் செயலாளர் போடுவீங்க, இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டு கொடுங்க அப்படின்னு நீதிமன்றமே சொல்லுச்சு. உடனே என்ன பண்ணாங்க, இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு போட்டு கொடுத்தாரா இல்லையா? இவர் உண்மையிலே சட்டத்துக்கு உட்பட்டு இவர் பொதுச் செயலாளர்னா நீதிமன்றம் சொல்லும் பொழுது இவர் என்ன பண்ணிருக்கணும், அப்படியே இவர் வாதாடி இருக்கணும். இல்லையா நாங்க பொதுச் செயலாளர் ஆயிட்டோம், எங்களுக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்துருச்சு, நாங்க பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு வாதம் பண்ணிருக்கணும்ல. பண்ணவே இல்லை. ஆனா நீதிமன்றம் சொன்ன உடனே பயந்துக்கு என்ன போய் பண்ணாரு, பொதுச் செயலாளர் இல்ல இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்தாரு. அப்ப அது இருந்தே தெரியுதுல இவர் எவ்வளவு பெரிய பொய்யான ஆளுன்னு. சோ இந்த விவகாரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் எல்லாமே உற்று நோக்கி பார்த்திருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ் கிட்ட தான் போக வேண்டியது. இப்பவும் ஒரு வேட்பாளருக்கு சின்ன ஒதுக்குறதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்ம் இருக்குல்ல, அதுல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் சைன் போட்டாதான் அந்த சின்னம் அந்த வேட்பாளருக்கு ஒதுக்கப்படும். அப்படி போடாத பட்சத்துல சுயேட்சை சின்னத்துல போகணும். இன்னும் கேட்டாங்கன்னா இந்த இரட்டை இலை சின்னமே 2026 சட்டமன்ற தேர்தலில் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட்ல இருக்கு. ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா யாருக்குமே சின்ன இல்லாம போயிடும். எடப்பாடி பழனிசாமியும் சுயேட்சையில நிக்கணும், ஓபிஎஸ் அவர்களும் சுயேட்சையில நிக்கணும். இப்போ ஓபிஎஸ் சுயேட்சை சின்னத்துல நிக்கிறது புதுசு இல்ல. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சுயேட்சை சின்னத்துல நின்னாரு, எப்பேற்பட்ட வாக்கு வாங்கினாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனா இபிஎஸ் அவர்கள் சுயேட்சை சின்னத்துல நின்னா எந்த மூலிகை போவாரு, அவரே வின் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ இதெல்லாமே பார்க்காம யோசிக்காம அவர் என்ன பண்றாரு, தேவையில்லாம வார்த்தைகளை விடுறாரு. சசிகலாவுக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் நான் இரட்டை இலை சின்னம் தர மாட்டேன், தாமரை சின்னத்துல நிக்க சொல்லுங்க, இல்ல சுயேட்சை சின்னத்துல நிக்க சொல்லுங்கன்னு சொல்றாரு. அதுக்குதான் இவங்க பொங்கி எழுந்திருக்காங்க. யாருடைய சின்னத்தை யாரியா கொடுக்கறது, நீ யாரியா கொடுக்கறது, ஃபர்ஸ்ட் எங்களுக்கு, நாங்க தான் உங்களுக்கு கொடுக்கணும் சின்னத்தை, நீங்க வந்து எங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்ற ரேஞ்சில இப்ப முட்டி மோதிக்கிறாங்க. இதன் மத்தியில 25 தொகுதிகள்ல நீங்க வந்து சுயேட்சை சின்னமாச்சுன்னா கொடுங்க, இல்ல இரட்டை இலை சின்னமா கொடுங்க, நாங்க நின்னா 25 தொகுதியில முக்குலத்தோர் வாக்குகளை நாங்க பெற்று காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரனும் சசிகலாவும் ஓபிஎஸ் அவர்களும் என்ன பண்றாங்க, இவங்களை வைத்து காய்களை நகர்த்துறதுக்கு பாஜக வந்து என்ன பண்ணிச்சு, முழுக்க இறங்கிச்சு. நீங்க வந்து என்ன பண்ணல, உங்களை கட்சிக்குள்ள சேர்த்துக்கல, அவ்வளவுதான் விட்டுடுங்க, நாங்க இவங்களுக்கு சீட்டு கொடுத்து இவங்களை 25 தொகுதியில வச்சு நாங்க ஜெயிச்சுக்கிறோம் அப்படின்ற ரேஞ்சில தான் அவங்க இறங்கி இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனா ஒண்ணு, இரட்டை இலை சின்னம் வந்து ஃப்ரீஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஓபிஎஸ் கையில போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஓபிஎஸ் கைட்ட போயிடுச்சுன்னா இபிஎஸ் என்ன பண்ணுவாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ இபிஎஸ் வந்து ஓபிஎஸ் கிட்ட வந்து கெஞ்சணும், அண்ணே எங்க வேட்பாளர்களுக்கு வந்து கொஞ்சம் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்குங்கண்ணே, கொடுங்கண்ணே, எல்லாம் நம்ம எல்லாம் தாயா புள்ளியா பழகிட்டோம், அண்ணன் பங்காளியா நம்ம பழகிட்டோம், கொடுங்கண்ணே அப்படின்ற ரேஞ்சில தான் இவரு கெஞ்சணும். இப்போ இவரு வாய்ஸ் அவடலா பேசுறாரு, நான் இவங்க 3 பேருக்கும் சின்னத்தை ஒதுக்க மாட்டேன் அப்படின்னு. ஒருவேளை தேர்தல் ஆணையம் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு எல்லா சட்டத்தையும் விசாரிச்சு சாட்சியங்களை விசாரிச்சு இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ் கிட்ட தான் போகுது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் கிட்ட தேவு காத்துட்டு இருக்கணும், சின்னத்தை கொடுங்கனே அண்ணே, சின்னத்தை கொடுங்கனே, சின்னத்தை கொடுங்கன்னு வெயிட் பண்ணி இருக்கணும். என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். சோ இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ்க்கு இரட்டை இலை சின்னத்தை தர முடியாது. அவங்க அதாவது சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இரட்டை இலை சின்னத்துல நிக்காம சுயேட்சை சின்னத்துல நிக்க சொல்லுங்க, இல்ல தாமரை சின்னத்துல நிக்க சொல்லுங்க, அவங்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை தர மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.